இந்திய ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எடப்பாடியார் ஆணையிட்டால் அந்த துணிச்சல் உங்களிடத்துல காணல. விருதுநகரில் இருந்து 1000 பேரை கூட்டு கொண்டு நாங்கள் பார்டருக்கு போவோம் என்று ராஜேந்திர பாலாஜி அறிவிச்சார். பேசிட்டா போதுமா? உடனே பல பேரு இது என்ன விருதுநகர் பார்டர் ஓட்டு புரோட்டா கடை நினைச்சிட்டு இருக்கியா? இது தேவையில்லாத கேள்வி. பார்டருக்கு முன்ன பாத்திருக்கியா இல்லையா? துப்பாக்கி என்னன்னு தெரியுமா? பீரங்கி என்னன்னு தெரியுமா? போர்னா என்னன்னு தெரியுமா? அசந்திராத, பயந்திராத. எல்லையா முன்னாடி பாத்திருக்கியா? இல்லன்னா உன் வீட்டு இல்லைன்னு நினைச்சியா? உன் தோட்டத்தில் நினைச்சியா? அப்படிலாம் போக முடியாது. 1000 பேரே அதிரடி பயிற்சி, ஒரு வாரத்துக்குள்ள அதிரடி பயிற்சி 6 பேர் கொடுத்து 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் 1000 பேருக்கும் துப்பாக்கி பயிற்சி ஒரு வாரத்துல கொடுத்து போயிட்டு வரான். இப்போ துப்பாக்கி படத்துல இருந்து அசிஸ்டன்ட் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினைக்க போறாங்களா துப்பாக்கி தூக்கிக்கிறதுக்கு? 2 days டைம் தரேன். அதுக்குள்ள துப்பாக்கி கிடைக்கல உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறமும் கிடைக்கல தீவிரவாதிகிட்ட வித்துட்டேன்னு சொல்லி வேலைய விட்டு தூக்கிடுவேன். அது ராணுவம். போட்டு பொளந்தாங்கன்னா 2ஆ பொளந்துட்டு போயிருவேன். என்ன பண்ணிட முடியும்? என்ன அடங்கி இங்க ஐயாவால் அடங்கி இருக்கிறோம். நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கனவெல்லாம் சின்னப்படமாயிருவீங்க.